மாதவ பெரியார்
அத்தனை முழுக்கப்பட்டு செய்யார் ஒன்றிய இசைக்குழுவை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்புள்ளார்கள். இசைக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களது வாலாஜா பிரவீன் வழங்கும் நாதம் என் ஜீவன் இசைக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இசைக்கு சிலருக்கு இனிய பாடல் பாராட்டி ரூபாய் 100 இசைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி. யாதவ மகாசபை சார்பாக அண்ணன் அவர்களுக்கு நின்ற கண்களிலே கண்ணன் வந்தார். நன்றி நன்றி. கைதட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது வாலாச்சா பிரவீன் வழங்கும் நாதம் என் ஜீவன் இசைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி. இசை நிகழ்ச்சி பாராட்டி படம் மீதிலவன் அச்சனங்கள் ஆடியது பாகமெல்லாம் தீர்த்து கொண்ட பாலேனோ. நாகப்படம் மீதிலவன் அச்சனங்கள் ஆடியது பாகமெல்லாம் தீர்த்து கொண்ட பாலேனோ. அவன் மோகனிலை கூட ஒரு யோகனிலை போலிருக்கும்
தூக்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்பாரீரோ அண்ணனவன் தூக்கிவிட்டான் காசினிலே தூக்கி இசைப்பிள்ளை பாராட்டி ரூபாய் 100 இசைப்பிள்ளையின் சார்பிலே மனமார்ந்த நன்றி. மில்லுகளே பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தா மண்ணாலயத்தை நாடுங்களே. பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தா மண்ணாலயத்தை நாடுங்களே. மாம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவள் பக்தர்கள் குரல் கேட்டு எழுகின்றவள் பார்க்கடல். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் யாதவ மகாசபையில் நம் அனைத்து யாதவர்களும் முன்னேற வேண்டும் என்று அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்து நமக்காக இந்த சிறப்புரையாற்றிருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காத்து வந்து இங்கிருக்கும் நாற்காலியில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சி ரசிக்குமாறு உங்களை பணியப்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் வாய்ப்பினை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி நடக்கிற போது யாரும் முண்டி அடித்துக் கொண்டு மேலே வர வேண்டாம். கட்டுப்பாட்டை சரியாக காப்பாற்றினால் அனைவரும் தலைவரை சந்தித்து உங்கள் கருத்துக்களையும் அல்லது உங்கள் மரியாதைகளையும் செய்ய முடியும். எனவே தலைவர் சரியாக 7:45 மணிக்கு மேடைக்கு வருவார். வந்தவுடன் ஒவ்வொருவராக வரிசையில் வந்து உங்களுடைய பணியினை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் என்னால் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்த முடியும். நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பு தான் நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக அமையும். வாய்ப்புக்கு நன்றி. ஆட்டு
மனமார்ந்த சாரதி தலைவர் ஸ்ரீ பத்வைத்த கீர்த்தனம் 1000 முதல் எதிர்ப்புகளை பாராட்டி ரூபாய் 150 எதிர்ப்புகளை சார்பிலே மனமார்ந்த நன்றி. சந்தன் தாமோதரன் யாதவ், ராஜி யாதவ், சுப்பிரமணிய யாதவ், தென்காடு மாவட்டம் அவர்கள் இணைந்து எதிர்ப்புகளை பாராட்டி ரூபாய் 150 சார்பிலே மனமார்ந்த நன்றி. மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் பாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயணா முரளீதரா நாராயணா மகனீதரா வானிருக்கும் இடத்தில் நிலவாய் மலர்ந்தாலும் வானிருக்கும் இடத்தில் நிலவாய் மலர்ந்தாலும் வற்றாத ஜீவ நதியாய் தவழ்ந்தாலும் வற்றாத ஜீவ நதியாய் தவழ்ந்தாலும் மாணிக்கும் நிலையும் மலையேழு மலை வாசா மாணிக்கும் நிலையும் மலையேழு மலை வாசா மங்கை அளமேல் மகிழும் உல்லாச அன்னை அளமேல் மகிழும் உல்லாச தேனெடுக்கும் இடத்தில் பாலெடுக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயணா முரளீதரா நாராயணா முரளீதரா வந்ததெல்லாம் உன் வரவாக இனி வருவதெல்லாம் உன் உறவாக வந்ததெல்லாம் உன் வரவாக இனி வருவதெல்லாம் உன் உறவாக உருவாக நின்று கொடை வல்லலாக ஒரு கணேஸ்வரா தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயணா முரளீதரா நாராயணா முரளீதரா நாராயணா முரளீதரா. நன்றி நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. மாகாணிப்பேட்டை சேர்ந்த விநாயகபுரம் ஏ வடிவேல் பிள்ளை எம் பிரகாஷ் அவர்கள் இணைந்து இசுக்குழுவை பாராட்டி ரூபாய் 100 இசுக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
நமது தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பகவான் கோபாலகிருஷ்ணனை தரிசித்து மேடைக்கு வருகிறார். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள், பெரியவர்களே, நமது தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பகவான் கோபாலகிருஷ்ணனை தரிசித்து மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்கிறோம். மாமண்டூர் நாராயணசாமி யாதவ் இசைக்குழுவின் சார்பில் பாராட்டி ரூபாய் 100 இசைக்குழுவின் சார்பிலே நன்றி. ஆத்தாடி ஒன்றிய யாதவ் மக சபை ஆயிரப்புதூர் கிளை ராதாகிருஷ்ணன் இசைக்குழுவை பாராட்டி பின்னாடி வா, பின்னாடி போ. நமது அனைத்து யாதவ சபைகளின் சார்பாக மீண்டும் இசைத்து தொடர்ந்து நமது யாதவ சமுதாயத்தின் போராளி யாதவ சொந்தங்களே, நண்பர்களே, தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார். நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நம்ம நாட்டாருக்கு யாதவ சபா தலைமையிலே இந்த வாலாஜா நமது யாதவ சங்க சார்பாக, இந்த அம்மூர் சார்பாகவும் மற்றும் இருக்கிற அனைத்து யாதவ சார்பாகவும் இந்த பொன்மாலையை அன்புடன் நான் வழங்குகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் இளப்பங்குளம் யாதவ மகா சபையின் சார்பாக இசைக்களை பாராட்டி ரூபாய் 100 மனமான அண்ணா திரும்ப அச்சா சார், அடுத்த ஆள் வாங்க. அடுத்து சொல்லுங்க சார், சீக்கிரம் வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. அண்ணா அடுத்து யாருன்னா சார்? டைம் ஜிஎஸ் கணேசன் வேலூர் மேற்கு மாவட்டம் அவர்கள் ஐயா அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடியாக அனுப்புகிறார்கள். தாக்கா மணவாளன் அவர்கள் சார்பில் ஐயா அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடியாக அணிவிக்கப்படுகிறார். கைத்தட்டுங்க சார், ஒரு என்கரேஜ் பண்ணலாம்ல. அருங்குன்றம் யாதவ மகா சபையின் சார்பாக கதராடை
ஆரணி சேவூர் யாதவ மகா சபையின் சார்பாக கதிராடி அனுப்பிக்கிறார்கள். ப்ளீஸ் ஒவ்வொருத்தரும் முடிச்சு அப்படியே கீழே வைக்கீங்க, இடிக்காதீங்க ஆளு. தனிகாபுரம் சேர்ந்த முருகேசன் அவர்கள் என்ன சேது மாதவன் அவர்கள் கதிராடி அனுப்பிக்கிறார்கள். அடுத்து வாங்க நெமிலி ஒன்றியம் ஓச்சலம் மகாசபையின் சார்பாக கதிராடி அனுப்பிக்கிறார்கள். அடுத்து வாங்க சார், பாஸ்டா வாங்க. அடுத்து குடிமல்லூர் யாதவ மகா சபையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு கதிராடி அனுப்பிக்கின்றார்கள். வாங்க சார், பாஸ்டா வாங்க. என்ன அவர்களுக்கு கதிராடி அனுப்பிக்கப்படுகிறார்கள். அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க ப்ளீஸ். ஊர்ல கத்தி கத்தி தொண்டல ஆச்சா முடிஞ்சிச்சா? ஓகே, வாங்க வெளியே வாங்க. கன்னிகாபுரம் யாதவ மகா சபையின் சார்பாக நம்முடைய பிரேம்குமார் அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்கிறார்கள். காவேரி பாக்கம் யாரோ சால்வ் பண்ணுமா? பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நமோ நாராயணா என்னும் நாமமே. அன்புக்கினிய பெரியோர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் 10 அவதாரங்களை எடுத்தாலும் கூட இந்தியாவுடைய வீர காவியங்களாக இருக்கக்கூடிய வேண்டும் அந்த மாற்று உணர்வு பூலோகத்திலே ஆயர்பாடியிலே யாதவர்கள் வீட்டிலே பால் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, தயிர் இருக்கிறது. அதற்காகவே நான் ஆயர்பாடியிலே வந்து பிறந்தேன் என்று சொன்னான். பெரியோர்களே, 3 வயது குழந்தை கண்ணன் போய் வெண்ணெய் திருடி கீழே விழுந்து விட்டான். வானத்திலே இருந்து தேவர்கள், கிண்ணர்கள், கிம்புடர்கள் 48 ரிஷிகள் சிரித்தார்கள். அப்போது கண்ணன் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான். இங்கே தேவர்கள் இருக்கிறோம், இங்கே முனிவர்கள் இருக்கிறோம், ரிஷிகள் இருக்கிறோம். நாராயணா பரம்பொருளே, உன்னை தேடி நாங்கள் தேவலோகத்தில் இருக்கிறோமே, நீ ஏன் ஆயர்பாடியிலே ஒரே பாசுரம் ஏன் சென்றாய் என்று கேட்டார்கள். அப்போது கண்ணன் சொன்னான், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த மண்ணில் நான் யுகம் யுகம் தோறும் வருவேன் என்று சொன்னான். ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டாள் ஐயர் குலத்திலே பிறந்தவள். ஆனால் சாதாரண ஆயர்பாடியிலே வந்து யாதவர்களை தட்டி எழுப்பினால் ஒரே பாசனம் மட்டும். இளைஞர் அணி யாதவர் பாய்ஸ் அவர்களின் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகின்றது. 2 வார்த்தை உங்களிடம் பேசுவார். செய்யார் ஒட்டிய முருகப்பட்டு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய மாநில தலைவர், நாம் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மனிதநேய மாமனிதர் தலைவர் அவர்களையும், மாநிலத்தினுடைய பொருளாளர் திரு எத்ராஜ் அவர்களையும், மாநில அமைப்பு செயலாளர் திரு OMB ராமதாஸ் அவர்களையும், மாநில துணைத் தலைவர் திரு AS பழனி யாதவ் அவர்களையும், மாநில செயலாளர் பூவை M சங்கர் அவர்களையும், பூவை பிரகாஷ் அவர்களையும் வருக வருக என இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாகவும் ஒருங்கிணைந்த வடார்காடு அம்பேத்கர் மாவட்டத்தின் சார்பாகவும் சமூர்வரர் மாவட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்த இனிய நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எம்மோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்காடு ஜவஹர் அவர்களே, வேலூர் CK கணேசன் அவர்களே, சித்தேரி பெருமாள் அவர்களே, ரங்காபுரம் கோபி அவர்களே, பாளையஸ்தார் அவர்களே, சோழிங்கர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே,
ஆற்காடு யாதவர் மகாசபையினுடைய பொறுப்பாளர்களை, என்னுடைய இதயத்தின் துடிப்பாக இருந்து விளங்கக்கூடிய என் அருமை தம்பி ஆரணி சேகர் அவர்களே, செய்யார் ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் நாராயணசாமி அவர்களே, மற்றும் நான் பெயர் சொல்ல மறந்தாலும் அத்துணை யாதவ சொந்தங்களையும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற பெரிதும் பாடுபட்ட உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு நம் சமுதாயத்திற்கு வெளியிலே இருந்து கூட உதவி இருக்கிறார்கள். உதவி என்று சொன்னால் தார்மீகமான உதவி கொடுத்திருக்கார்கள். அவர்களும் பேனர் வைத்திருக்கிறார்கள். அப்படி மாற்று சமுதாயமாக இருந்தாலும் நம்மோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்துணை நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று, நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து வாழ்வோம். அதே நேரத்தில் எங்களுடைய எதையும் நாங்கள் இழக்க மாட்டோம். நட்புக்கு கை கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். எங்கள் உரிமை என்று வருகிற போது நாங்கள் ஆர்ப்பரிப்போம். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று கூறி இதையே நன்றி உரையாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நன்றி சொல்கிற போது நாம் அனைவரும் எழுந்து சென்று விடுகிற பழக்கத்தினை உடையவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னாலும் தலைவர் மட்டும் இருந்தால் போதாது, மக்கள் இருக்க வேண்டும். அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய தளபதிகள் இருந்தாக வேண்டும். இதை ஒரு பாசுரத்திலே சொல்வார்கள், பெருமானுடைய அருள் பெற்ற நான் எல்லா படைகளும் உடையவனாக கருதப்படுகிறேன். எனவே நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒற்றுமையை நாம் பயன்படுத்தி யாதவ சமுதாயத்தை தமிழ்நாட்டில் ஒரே கொடியின் கீழ் கொண்டு வந்து நாம் நம்முடைய பயணத்தை வெற்றிகரமாக நடத்துவோம். இது கிருஷ்ண ஜெயந்தி விழா, இதற்கு மேல் அரசியல் வேண்டாம். நாம் மனது வைத்தால் ஒருவரை தோற்கடித்தும் காண்பிப்போம், மற்றொருவரை ஜெயிக்க வைத்தும் காண்பிப்போம். அது அரசியல் சாணக்கியத்தனம். அதே போல கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நாம் இனிமேல் வெளியிலே கொண்டாட வேண்டும். கோயில்களிலே கொண்டாடுகிறோம், வீடுகளிலே கொண்டாடுகிறோம். இது போல நிறைவான பொது இடங்களிலே கொண்டாடுகிற போது இந்த சமுதாயம் இருப்பதை மற்றவர்கள் அங்கீகாரம் செய்வார்கள். எனவே அடுத்த ஆண்டு முதல் ஒவ்வொரு நகரத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி நாம் வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி என்றும் உங்களுடன் என்ன சேர்மாதம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் என்ன சேதுமாதவன் அவர்களுக்கு ஆரியூர் நண்பர் வள்ளுவம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் படிப்பம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் மதிப்பும் மரியாதைக்குரிய அண்ணன் வேலூர் தமிழ்நாடு யாதவ மகாசபை, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாநில செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய NS அவர்களுக்கு இந்த கர்நாடக பொன்னாடை அணிவித்து வள்ளுவம்பாக்கம் யாதவ் சார்பாக இந்த கர்நாடக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். நன்றி. தக்காம்பாளையம் அன்பு சகோதரர் யாதவ மகாசபையின் சார்பாக திருவாளர் பாண்டுரங்கன் அவர்கள் அண்ணன் என்ன சேதுமாதம் அவர்களுக்கு இந்த கதராடை பொன்னாடியாக அணிவிக்கப்படுகின்றார்கள். ஆரணி மற்றும் முல்லைப்பட்டு கிராமத்தின் சார்பாக யாதவ மகாசபையின் மாநில தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடியாக அணிவிக்கப்படுகின்றார்கள். எந்த விழா தமிழ்நாட்டில் நடந்தாலும் துணையாக இருக்கின்ற மாநில இணைச்சர் வணக்கத்துக்கு மரியாதைக்குரிய AS பழனியாதவ் அவர்களும், எங்களது பார்த்தசாரதியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பூவை சக்கர் அவர்களுக்கும், எங்கே எப்பொழுது கூப்பிட்டாலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில அமைப்பு செயலாளர் K. ராஜன் அவர்களையும், அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வீழ்ச்சியும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசை ஒழிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்த மரச்செயல்கள் மிகவும் வேண்டும் என்று சொன்னானே பாரதிதாசன். இந்த வீழ்ச்சியூட்ட சமுதாயத்திற்கு ஏற்றி பெறுவதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை வாழ்த்துவதை பெருமையடைகின்றேன். இப்போது இங்கே நடைபெற்றிருக்கின்ற மாவட்டங்களை பிரித்த வகையில் நாம் ராணிப்பேட்டையை தனியாக பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வரும் காலங்களிலே இந்த ராணிப்பேட்டை யாதவர் கோட்டையாக மாற வேண்டும். அதற்கு என்றைக்கும் எப்போதும் உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் என்றும், இதற்கெல்லாம் எங்களுக்கு ஆணித்தரமாக வருகின்ற MLA-க்களை உருவாக்குகின்ற, இந்த சமுதாயத்தின் சிற்பிகளை உருவாக்குகின்ற எங்கள் ஐயா மனிதநேய மாமனிதர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன்.
கொலை வாழிலை என்னடா கொடியோ செயல் அறவே புகை வாழ்வோர் புலியோ என்றாரே வாணிதாசன். இந்த சமுதாயத்துக்கு எங்கே எப்பொழுது இன்னல்கள் வந்தாலும் அதை பெயர் பிடிக்க இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்றைக்கும் முன்னிற்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, யாதவர்கள் அறியாதவர்கள் புரியாதவர்கள் தெரியாதவர்கள் என்று யாராவது நினைப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பக்கம் மறுபக்கம் இருக்கின்றது. பொல்லாதவன் என்கின்ற அந்த பக்கத்தை எங்களை எப்போதும் இந்த ராணிப்பேட்டையில காட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, வரும் காலம் நமது ராணிப்பேட்டை யாதவ கோட்டை என்று கூறி வாழ்த்துக்கும் நன்றி கூறி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி விழாவை மிகவும் சிவரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் சேது மாதன் அவர்களே, ஆற்காடு ஜவஹர் அவர்களே, எங்களையெல்லாம் வழி நடத்தி எங்களை ஆளாக்கின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய தலைவர் மாமனிதர் மரியாதைக்குரிய ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மற்றும் KS பழனி அவர்களே, OM ராமதாஸ் அவர்களே, சங்கர் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, ராஜன் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து யாதவ சொந்தங்களுக்கும் என்னும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமுதாயம் முதன்மை சமுதாயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து மிகுந்த சமத்தை எடுத்துக்கொண்ட திருவாளர்கள் NS சேது மாதவன் செயலாளர் தமிழ்நாடு யாதவ மகாசபை, அவரோடு இந்த பகுதியிலே ஆற்காடு பகுதியிலே மிகவும் செல்வாக்கோடு இருக்கின்ற இனிய நண்பர் டி ஜவஹர் அவர்கள், ஆரக்கோணம் கிருஷ்ணன், பெருமாள், கணேசன், தியாகராஜன், மணவாளன், திரு AS பழனி அவர்கள், திரு OMB ராமதாஸ் அவர்கள், திரு சங்கர் அவர்களெல்லாம் இன்றைக்கு உங்களை பார்க்கின்ற அந்த ஒரு ஆவலோடு தான் வந்திருக்கின்றார்கள். பல நிகழ்ச்சிகளுக்கு யாதவ சமுதாயத்தின் சார்பாக நான் சென்றிருக்கின்றேன். எப்பொழுதும் சேது மாதவன் ஜவஹரும் அவர்கள் அழைக்கின்ற போது ஒரு பெரிய மனதிலே ஒரு எழுச்சி, மனநிலை ஏற்படும். ஏனென்றால் ஒவ்வொரு வருடம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நல்ல விழாவை, மக்களுடைய செல்வாக்கை பெற்றுக்கின்ற விழாவுக்கு நாம் போக வைக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வு எனக்கு எப்பொழுதுமே ஏற்படும். இந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த நல்ல நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் இசை நிகழ்ச்சி கேட்கிறீர்கள். என்ன தவறு செய்தனை யசோதா, எங்கும் நிறை பிரம்மம் அம்மாவென்று அழைக்க என்ற அந்த வாசகத்தை பார்க்கின்ற போது யாதவ சமுதாயம் எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கண்ணன் நம்முடைய குலத்திலே தேர்ந்தெடுத்து பிறகாதிபா என்ற அண்ணங்கராச்சாரியார் அவர்கள் பெரிய அந்த காலத்திலே இப்போதான் உங்களுக்கு பழைய தலைமுறைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்தில் பிரதிவாதி பயங்கரம்னா அவரோட வாதத்துக்கே கஷ்டப்படுவோம். அவர் நமக்காக ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்கின்றார். இந்த சமுதாயத்தின் மேலே காதல் கொண்டு கிருஷ்ணன் இங்கே பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய சமுதாயம் தான் யாதவ சமுதாயம். யாதவ சமுதாயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது கண்ணன் நம்மோடு இருந்தான், நம்மோடு விளையாடினான், நம்ம எல்லாம் அவன் கூடவே இருந்து நல்ல முறையிலே நம்மோடு பழகியிருக்கின்றான் என்ற பொழுது பெருமை தருகின்ற ஒன்று. இன்றைக்கு இங்கே கூட்டத்தை பார்க்கின்ற போது இப்படை நோக்கி எப்படை என்ற உணர்வு தான் எனக்கு வருகின்றது. மிக அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சேது மாதவனும் டி ஜவஹர் அவர்களும் செய்திருக்கின்ற ஏற்பாட்டுக்கு துணை நின்றவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த எழுச்சி யாதவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. கிருஷ்ணனை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் யாதவர்கள் நம் வீட்டு பிள்ளை இருந்தாலும் நம் வீட்டு பிள்ளையை மற்றவர்கள்லாம் பாராட்டுகின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் நமக்கு தேவை. அந்த வகையிலே தான் இன்றைக்கு வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத பெருமை கிருஷ்ணனுக்கு. நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து முன்னோர்கள் சேர்ந்து அனுப்புகிறேன். எல்லா நாடுகளிலும், அரபு நாடுகளிலே, கிறிஸ்துவ நாடுகள், ஐரோப்பாவில், அமெரிக்காவில், மெக்சிகோவில்,
ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ண ஜெயந்தி நாம் இல்லை, அந்த வெள்ளையர்கள் அந்த இஸ்லாமியர்கள்லாம் கொண்டாடி இருக்கிறார்கள். அப்படி அனைவரையும் வசீகரித்தவன் தான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் நம்மோடு வாழ்ந்தோம், நமக்கு பெருமை சேர்த்தோம். நாம் அந்த பெருமையை இழந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். பல பண்புகளை அவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான், பல யுக்திகளை சொல்லியிருக்கின்றான். அவன் நீண்ட உரையாற்றுவது பகவத்கீதை தான். அந்த கீதையிலே தான் அவன் இன்றைக்கும் ஆட்சி செலுத்தி வருகிறான். இங்கே மட்டுமல்ல, உலகளாவிய அளவிலேயே அவனுடைய அந்த கீதையை தான் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு அத்தனை அரசு நடத்துகின்றன என்பதை பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் இலக்கணம், அரசு எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக பகவத்கீதையை கொடுத்திருக்கின்றான் கிருஷ்ணன். அதுதான் சொன்னார்கள். என்னிடம் பேசுகின்ற போது ஒரு பெரிய பிராமண இறை உரையாற்றுகின்ற ஒரு பெரியவர் சொன்னார், 2 அவதாரம் முக்கியமான அவதாரம், மனித அவதாரம் ராமனும் கிருஷ்ணனும். ஆனால் ராமன் வாழ்ந்து காட்டினான், ஆனால் அவன் சொல்லை யாரும் பின்பற்றவில்லை. கிருஷ்ணனுடைய சொல் பகவத்கீதை இன்றைக்கும் உலகளாவிய அளவில் போற்றப்படுகிறது என்பதால் அந்த வார்த்தைகளை அவர்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் எந்த நிலைகள் அவர்கள் நம்மளாம் சாதாரண மக்கள், அவர்களோடு அவர்கள் அழகாக பழகி ஒரு இறைவன் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த நிலையில இருக்கின்ற கிருஷ்ணன் நம்மோடு பழகி கொடுத்திருக்கின்றான். இந்த பாரம்பரியம், இந்த பழைய வரலாறுகள்லாம் நமக்கு எப்பவும் உணர்வு ஊட்ட வேண்டும். அவர்கள் கூறியது போல இந்த நல்ல உணர்வோடு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சி கூடாது. மற்றவர்களோடு நாம் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உணர்வுகளை நமக்குள்ளே நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவிலே தான் நம்முடைய நடைமுறை இருக்க வேண்டும். பல இடங்களிலே இருக்கின்றவர்கள் மனித நேயத்தோடு நடந்து கொள்ளும். யாதவ சமுதாயத்திற்கு மனித நேயம் தான் முக்கியமான ஒரு கொள்கை. அந்த வகையில் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுகின்ற போது பெரிய மனநிறைவை நான் அடைகின்றேன். இது நாம் மட்டுமல்ல, ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் மற்ற அனைத்து நாடுகளிலும் அனைவரும் இங்கே கொண்டாடுகின்றார் உலக அளவில். அந்த வகையிலே கிருஷ்ணனுடைய பெருமையை பாடுவதும் கேட்பதும் நமக்கு பெரிய எழுச்சியை ஊட்டுகிறது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த பகுதியிலே பெரிய களப்பணியை ஆற்றுகின்ற சேது மாதவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி ஆற்காடு பகுதியிலே திரு ஜவஹர் அவர்கள் அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அந்த ஆற்காடு பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவருடைய திருமணம் என்றால் ஜவஹரை நாட்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல 2 பேரும் 2 கண்களாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்திலே நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மனநிறைவு உங்களிடையே இருக்கின்றது. இந்த ஒற்றுமையை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே வெறும் தேர்தல் மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, இருந்தாலும் இந்த சமுதாயம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு கேட்டால் அதற்கு ஏதோ தலைமை இது அவங்க உள்ளவங்க தலைமை பற்றி கவலைப்படாது. தேர்தல் மாதம் தேவர்கள் போல பின்பற்றிக் கொள்ளுங்கள். தலைமை பற்றி கவலைப்படாது. அந்தந்த பகுதியில் இருக்கின்ற தலைவர்கள் அதே மாதிரி பல கிராமங்கள் வந்துருக்கு. 1000 வாடி 3 பிரிவுகளா அந்த கிராமங்களிலே இருக்கின்ற ஊர் பெரியவரை எல்லாம் நீங்கள் மதித்து அவருடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் நடந்து கொண்டால் இந்த சமுதாயம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி வருகிறேன். அப்படியே அமைதியாக இருங்கள். நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். அதற்கு முன்னால் எங்களுக்கு அத்தனை உதவிகளும் செய்த யாதவ சொந்தங்களுக்கும், இந்த மேடையை போட்டு தந்த பழனி அவர்களுக்கும், ஒளி அமைத்து தந்த அண்ணன் கோபால் அவர்களுக்கும், இலவசமாக இசை நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பிரவீன் யாதவ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அமைதியாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை நண்பர்களுக்கும் அவர்களுக்கு இன்னொரு காரணம் சொல்ல வேண்டும். சமீபத்தில் 48 நாட்களில் இருந்த யாதவ பெருமகனார் யாதவ தெய்வம் அத்திவரர்களுடைய நிகழ்ச்சியில் காவல்துறையுடைய பங்கு மேன்மையானது. அனைவரும் பாதுகாத்து உயிரோடு நம்மளை அனுப்பி வைத்த 1,17,00,000 பேர் அங்க வந்தாங்க. நம்மளை பாதுகாத்த தமிழ்நாடு காவல்துறைக்கு தமிழ்நாடு யாதவ மகா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மலையை உள்ளவர்களிலே தூக்கி பிடித்தால் கொடையாக ஆடுகள் வென்றது, நாடுகள் வென்றது.